டு Maverick Vlogs. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வே வந்தோம், ஆனால் சர்வர் ஒர்க்காக இல்லை. அதனால இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் பிளான் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளானை போட்டோம். ஏன்னா இங்கே சர்வர் கிடைக்கிற வரைக்கும் எப்படி நாங்கள் சும்மா தான் இருக்கணும். சும்மா இருக்க கேட்பேன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு வரோம். கேட்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். மண்டை வெயில் 21 நாள் வந்து நம்ம சர்வே எடுக்க போகிறோம். அதனால படத்துக்கு போவோமா? ஏய் கிரிக்கெட் பிளேயரா MS தோனி பேட் எடுக்கிறான்டா. Dhoni finishes off in style. ஜவாபலாம் 100 ரூபாய் சிரிப்பு. டைம் என்ன இது? டைம் தெரியலையே. சர்வே போன எல்லாம் அங்கே நிற்கணும். என்ன பண்ணுறது? வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். 11 ஆச்சு. 12 மணிக்குள்ள கீழே இறங்கணும். அதான் எங்க பிளானு. பாத்தீங்கன்னா நாங்க மேல வந்துட்டோம். கோயிலுக்கு மேலே ஏறிட்டோம். 11 மணிக்கு இன்னைக்கு 10:30 நாங்க ஆரம்பிச்சோம். மணி 11 ஆகுது. 11 கிட்ட ஏறி இருக்கோம். தெரிஞ்சு எங்க கூட சர்வே வந்து எல்லாருமே சர்வே ஒர்க்காலேன்னு இங்கே அங்கே நிற்க போறாங்க. அடுத்த சந்தான காமெடி மாட்டிட்டே அப்பா இங்கேயா நீ ஆட்டே மணி நீயான்னு எல்லாரும் பார்க்க போறோம். அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீங்கடா உங்க போலீஸ்ல சொல்ற. பாப்பா என்ன முத போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். வாங்க போலாம். ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் கும்பிட்டுட்டோம். மணி 11 ஆச்சு. சொன்ன 12 மணிக்குள்ளே கீழே இறங்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லை, அதனால் உள்ளே சர்ன்னு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு. திருத்தணி ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிகை மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா
திருச்செந்தூர்ல சூரபத்மனை வந்து பாத்தீங்கன்னா வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கோபம் அவர் எப்படி வதம் செஞ்சாருன்னா எப்படி வெப்பன் எடுத்து என்னடா பண்ணாரு முருகன் வேலை எடுத்து விடுவாரு வேல் எடுத்து ஒரே விடுதே அவ்வளவுதான் துண்டு 2 தான். அது மாதிரி எப்படியோ வதம் செஞ்சாரு. அவரோட கோவம் வந்து பாத்தீங்கன்னா தனியாம இருந்துச்சு. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக இந்த மலைக்கு வந்து உட்காந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட கோவம் தணிஞ்சிச்சு. அதனாலதான் இது பேரு பார்த்தோன்னா திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்றாங்க. சூரசம்ஹாரம் அப்படின்னா என்ன தெரியுமாடா எனக்கு? எல்லா முருகன் கோயிலும் சூரசம்ஹாரம்னு சொல்லி கொண்டாடுவாங்க, கொள்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அது கொண்டாட மாட்டாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலெல்லாம் அவர் வந்து அந்த உக்கிரமான கோவத்தில் வந்து கொல்லுவார் முருகர் போய். இந்த கோயிலில் வந்து அவர் வந்ததுக்கு காரணம், இந்த இடத்துக்கு வந்த காரணம் அவர் இந்த கோவம் இறங்குறதுக்காக தான் வந்தார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரசம்ஹாரம் எப்போவுமே கொண்டாட மாட்டாங்க. முருகனை பார்க்க நான் இந்த ஒரு 2 மாதத்தில் 2 தடவை கிட்ட வந்துட்டேன். ஒரு மன நிம்மதி முருகனை பார்த்துட்டா, அதனால் வந்துட்டு போயிடுறது. கடைசியில் வந்த வேலையை மறந்துட்டோம். சர்வே பண்ணுறதுக்கு தான் வந்தோம். சர்வே பண்ணுறதை விட்டுட்டு இங்கே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் நல்லா சாமியை கும்பிட்டோம். என்னடா இப்போ போய் சர்வேன்னு ஒரு வேலை இருக்குது. சர்வே எடுக்க ஆரம்பிக்கணும். 6 படையில் ஒரு படையை முடிச்சாச்சு. வேல் முருகனுக்கு சொல்லி முடிக்கலாம். சரியா? நான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா சொல்லு. சரி அரோரா சொல்கிறேன்டா. அங்க பார்த்து சொல்லு. வேலெல்லாம் நீ வேலெல்லாம் பார்க்க வேணாம், இங்க பார்த்து சொல்றா. ஓகே, சர்வே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்டம் சிலம்பாட்டம் தான். இனிமே ஆட்டம் சிலம்பாட்டம் தான். சர்வே பண்ண போறோம். திருவேல் முருகனுக்கு அரோகரா.